ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே டயக்ராம் எப்படி கேட்டியா வைஃபைல போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே என்டர் ஆகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த டயக்ராம் தான் நம்ம கேட்டியா சாஃப்ட்வேரில் போட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா செக்ஷன் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ, இது சைடு வியூ, இது டாப் வியூ. இது ஐசோமெட்ரிக் வியூ 3D மாடல். இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. தென் இதோட இந்த லென்த் பார்த்தீங்கன்னா 60. இதோட ஹைட்டு மொத்தம் இங்கே 2 சர்க்கிள் இருக்குது. இது ஒரு சர்க்கிள் ரேடியஸ் 20, இது ரேடியஸ் 10. ரேடியஸ் 20 70 ஹைட்டில் போடணும், ரேடியஸ் 10 75 ஹைட்டில் போடணும். தென் இந்த இடத்துல சின்ன ஃபில்லெட்டு, இதை ஃபைனல் அப்ளை பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் 109. இந்த 101 எதுக்குன்னா இதோட ஷெல் பண்ணணும். ஷெல் 4. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 8. இங்கே 60, 52 - 8 வந்துடும். இங்கேயும் 101 109 - 101 பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 வந்துடும். ஷெல் கரெக்டாக 4 கொடுத்துட்டா இந்த 52வும் இந்த 101ம் கணக்கு எடுத்துக்க தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் ஷெல் பண்ணாமல் இந்த ஸ்கெட்சை ப்ரொஜெக்ட் பண்ணி பாக்கெட் பண்ணிங்கனாலும் ஓகே தான். நான் ஷெல் தான் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க டயக்ராமுக்குள்ளே என்டர் ஆகலாம். உங்கள் கேட்டியா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் போயிட்டு மெக்கானிக்கல் டிசைன், அதில் பார்ட் டிசைன் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போது ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு லைன் டூல் எடுத்துக்கிட்டு லைன் கமாண்ட் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஓகே சென்டர் பாயிண்ட் எல்லாம். ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சென்டர் பாயிண்ட் கிளிக் ஆகிரும், லாக் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க. சேம் அதேமாரி ஒரு சென்டராக ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. தென் இப்போது ஒரு வெர்டிக்கல் லைன். தென் இப்போது டைமென்ஷன் அசைன் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா டயா 20 அல்லது ரேடியஸ் 10 கொடுக்கலாம். எது கொடுத்தாலும் ஓகே தான். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30, டோட்டல் 60. ஸோ நான் பாதி போட்டுட்டு மிரர் பண்ணிப்பேன். தென் இதில் போய்ட்டு 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்துங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளை ஒட்டி வர மாதிரி ஒரு 3 பாயிண்ட் ஆர்க் போட்டுக்கோங்க. 3 பாயிண்ட் ஆர்க் போட்டுக்கிட்டு தென் இப்போது உள்ளதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. உள்ளே போகிறத ஓகே இதையும் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போது இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 20 கரெக்டாக. தென் இப்போது இதையும் இந்த 2 ஃபேஸையும் சர்க்கிளையும் ஆர்க்கையும் டேன்ஜென்சி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். கரெக்டாக வந்ததுக்கப்புறம் தென் இப்போ அதோட ஹைட்டு டிஃபைன் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 70ல் வரும். சென்டர் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 75ல் வரும். ஸோ இப்போ ஸ்கெட்ச் ஃபுல்லி க்ரீன் ஆகிடுச்சு. போட்டதெல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு. நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் போட்டுக்கிட்டு கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போது இந்த லைனு இந்த ஆர்க்கு மிரர் சூஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் சென்டர் லைன் கிளிக் பண்ணிங்கன்னா அது மிரர் ஆயிரும். ஜஸ்ட் இதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. தென் இப்போது எக்ஸிட் ஆகிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரூடு 109/2 கொடுக்கணும். மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுங்க. அப்போ தான் கரெக்டாக கட் ஆகும், எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஓகே இதோட வியூவை மாற்றிடலாம். ஷேடிங் வித் எட்ஜஸில் வச்சிடலாம். வியூன்னு சொல்லிட்டேன். தென் இப்போது ஷெல் கமாண்ட் எடுத்துக்கிட்டு ஷெல்லோட இன்சைட் திக்னஸ்னால் உள்ளே மட்டும்தான் ஷெல் ஆகும். ஜஸ்ட் 4 கொடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக உள்ளே மட்டும்தான் ஷெல் ஆகிருக்கு 4க்கு. அங்கே டயக்ராமில் கரெக்டாக 101 கொடுத்துருப்போம். அது இந்த இடத்துல கரெக்டாகிடும். 4னா டோட்டல் 8 கரெக்டாக வந்துடும். ஸோ 101 இங்கே கரெக்டாக ஆகிடுச்சு. இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. தென் ஜூம் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் போடுங்க. சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் இதோட ரேடியஸ் 6 அல்லது டயா 12 கொடுக்கலாம். நீங்கள் எதனாலும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஜஸ்ட் இப்போ இந்த 2 ஜஸ்ட்டு கான்சன்ட்ரிசிட்டி கொடுக்கணும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. தென் ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டு எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச் கொடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரூடு அப் டு நெக்ஸ்ட் கொடுத்தாலும் ஓகே, லாஸ்ட் கொடுத்தாலும் ஓகே.
ப்ரிவ்யூ ஜஸ்ட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்டு பண்ணுறதுக்கு பொடி கிடச்சிடுச்சு. இப்போ அந்த ஹோல்டு பண்ணி தூக்கிட்டு போயிடலாம். இது டூல் பாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு ஹேங்கிங் தானே, ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஜஸ்ட் ஹேங் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஜஸ்ட் ஓகே. இப்போ இன்சைடு வந்து 1 கொடுக்கணும், பிகாஸ் ஷார்ப் எட்ஜஸ் இருக்கக்கூடாது. அதோட ஜஸ்ட்டு இன்சைடில் 1 கொடுத்துக்கோங்க. 1 கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து நம்ம கரெக்டாக கிடச்சிடுச்சு கருவாக 5க்கு. தென் நான் இப்போ வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஓகே, ஜஸ்ட்டு சென்டர் டு ஃபிட் கொடுத்துட்டு இதில் ஷேடிங் வித் மெட்டீரியல். இப்போது இதில் போயிட்டு அந்த உட்டன் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உட்டன் மெட்டீரியல் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, ஜஸ்ட்டு ஹைட் கொடுத்துக்கோங்க. இந்த உட்டன் பாக்ஸ், டூல் பாக்ஸ், ஸ்டோரு அல்லது ஒர்க் ஷாப்பில் எடுத்துகிட்டு போகிற டூல் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த டயக்ராம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.